இங்கே நம்ம ஹீரோயின் பண்ணுற பிஸ்னஸ் ரொம்பவே பயங்கரமான பிஸ்னஸாக இருக்குங்க. ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிக்கிறதுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிக்கிறதுக்கோ ஒரு பார்ட்னர் இல்லை, பட் எனக்கு பார்ட்னர் மாதிரி யாராச்சும் நடித்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹீரோயினாக காண்டாக்ட் பண்ணலாம். ஹீரோயினோட பிஸ்னஸே என்னென்னா ஃபேக் மேரேஜ், ஃபேக் லவ்வராக இருக்கிறது தான் அவங்களோட பிஸ்னஸ். இப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட 3 நாள் கான்ட்ராக்ட் போட்டு அந்த 3 நாள் நைட்டு மட்டும் ஹீரோ கூட போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வருவாங்க. பட் ஹீரோயினுக்கு ஹீரோவோட பேரோ எதுவுமே தெரியாது. ஹீரோயினோட பிஸ்னஸ் இது அப்படின்றதுனால ப்ரொஃபஷ்னலாக அந்த 3 நாள் மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு வந்துடுறாங்க. இந்த டயத்தில் தான் நம்ம செகண்ட் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் இருக்க வீட்டிலே மாடி வீட்டில் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஹீரோயினை ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே தெரியும், அவங்க மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு ஆக்டராக இருக்காரு, நல்ல ஃபேமஸான ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறாரு. கொஞ்சம் பண வசதி உள்ள ஃபேமிலியிலே இருக்க பையனாக இருக்கிறாரு. இந்த டயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வயசு 30 ஆகுது. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஒத்தி வச்சிடலாம், நம்ம போதுன்ற அளவுக்கு காசு சம்பாரிச்சாச்சு, இனி ஃபாரின்ல எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது சிச்சுவேஷன்ஸ் நிறையா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவோட ஹீரோயினை சேர்த்து வைக்கிது. இந்த டைமில் செகண்ட் ஹீரோவும் என்ட்ரி கொடுக்க இது ஒரு ட்ரையாங்கிள் லவ்வாக ஃபார்ம் ஆகுது. ஹீரோயின் யாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும், எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும், அவங்க ஃபீலிங்ஸ் எப்படிலாம் வருது அப்படின்றதையும் ரொம்ப ரொமான்டிக்காக, ரொம்ப காமெடி கலந்து நேச்சுரலாக சொல்லியிருக்க சீரீஸ் தாங்க இது, லவ் அண்ட் கான்ட்ராக்ட். இந்த சீரீஸ் தமிழ் டப்பில் MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. 12 எபிசோடு தான் இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.